பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல SCO சமிட், ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், அதோடைய இந்த வருடத்தோடைய சேர் அப்படின்றது சைனா, அவங்க தலைமையில் நடக்கும். அந்த மாநாட்டுக்கு 2020க்கு பிறகு நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சைனா போய் இறங்குறார் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு. SCO உங்களுக்கே தெரியும், இது ஒரு வகையாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆன்டி வெஸ்ட் பிளாக்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த அமெரிக்கா மற்றும் அவர்களுடைய அந்த கூட்டாளி நாடுகள் G7 போன்ற நாடுகளுக்கு ஒரு கவுண்டர் பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் SCO. சைனா முன்னெடுத்தது. அதன் பிறகு ரஷ்யா, இந்தியா போன்ற பல நாடுகள் இருக்காங்க. இப்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கக்கூடிய ஒரே ஃபாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த SCO தான். G20ன்னு நம்ம சொன்னால் கூட G20யில் பாகிஸ்தானை யாரும் மதிக்கிறது கிடையாது. SCOவில் சைனாவுடைய ஆதரவு இருக்கிறதுனால பாகிஸ்தானுக்கு ஓரளவுக்கு மரியாதை அங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 2020க்கு பிறகு கல்வானில் நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் முதல் முறையாக சைனா போகிறார். இது ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இந்த மீட்டிங்குக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுடைய NSA அஜித் தோவல் அவர்களும் அங்கே போயிருந்தார். அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இந்த மீட்டிங்கை தலைமையேற்று நடத்தக்கூடியது இந்த வருடம் சைனா. ஸோ அந்த மீட்டிங் முடியும் பொழுது சர்வதேச பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எடுத்து அவங்க ஒரு கூட்டறிக்கை விடுவாங்க. அந்த கூட்டறிக்கை அப்படின்றது எல்லா நாடுகளும் கையொப்பமிட்டால் மட்டும்தான் அந்த கூட்டறிக்கை அப்படின்றது பப்ளிஷ் ஆகும். இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தானை கிழிச்சு நாராக தொங்க விட்டார் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். ஒரு பயங்கரவாதத்தை ஒரு ஸ்டேட் பாலிசியை, அரசின் கொள்கையாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பாகிஸ்தான். இவங்க பெஹல்காமில் நடத்துகிற அந்த படுபயங்கரமான ஒரு தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல், அதற்கு இந்தியா கொடுத்த பதிலடி என்பது இந்தியாவுடைய ரைட்ஸ், எங்களுடைய உரிமை, இந்த போய் தீவிரவாத முகாம்களை தாக்கி அளிக்கிறது அப்படின்றது. 4வது பாயிண்ட் எடுத்தீங்கன்னா ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் டெரரிசம். எந்த விதமான சமரசமும் கிடையாது, எந்த விதமான ஒரு சகிப்புத்தன்மையும் கிடையாது பயங்கரவாதத்துக்கு அப்படின்றத அவர் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணார். இப்போ பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெஹல்காம் தாக்குதல் அப்படின்றத பற்றி எந்த மென்ஷனுமே அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கூட்டறிக்கையில் வரக்கூடாது அப்படின்றத ஒன்று பார்த்தாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் தான் தரப்புக்கு பலுச்சிஸ்தான், ஏன்னா பலுச்சிஸ்தானில் தான் சீனாவுடைய முதலீடுகள் அதிகமாக இருக்குது, பலுச்சிஸ்தானில் தான் சீனாவுடைய CPEC ப்ராஜெக்ட்ஸ் குறிப்பாக அதிகமாக இருக்கிற இடம். சீனர்கள் அதிகமாக தாக்கப்படுறது உலகத்திலே பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தானில் தான். ஸோ பலுச்சிஸ்தானை எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும், அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ ஒன்று பெஹல்காம் அதில் இருக்கக்கூடாது, இன்னொன்று இவங்களுக்கு தேவையான பலுச்சிஸ்தான் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க எவ்வளோ போராடி பார்த்தாங்க. இந்தியா அந்த கூட்டறிக்கையில் கையெழுத்து போட மறுத்துட்டாங்க. ஸோ ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது SCO சமிட்டில் எதுவுமே வரல. சைனாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அவமானம். ஏன்னா G20 இந்தியா நடத்தும் போது 20 நாடுகள் பல முரண்பாடுகள் இருந்தாலும் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்தோம். சில இடங்களில் சேர்த்து காம்ப்ரமைஸ் பண்ணோம். அதே மாதிரி G20யில் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வரவிடாமல் இந்தியா தடுத்துச்சு. ஸோ ராஜதந்திரமாக இந்தியா ஹேண்டில் பண்ணாங்க. சைனா இந்த இடத்துல கிளியர் கட்டாக ஃபெயிலாக இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இதனால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ SCO சமிட்டில் நீங்கள் என்ன உங்களை இப்போ ரஷ்யாட்ட வந்து SCO சமிட்டுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா மற்றும் அந்த மேற்குலக நாடுகளுடைய அந்த இம்பேக்டை கம்மி பண்ணணும், அதற்கு ஒரு கவுண்டர் பேலன்ஸான ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஆர்கனைசேஷன் தான் SCO அப்படின்றது ரஷ்யாவோடது. சைனாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்கனாமிக் கோஆப்ரேஷனில் இருக்கக்கூடியது. அந்த IMF போன்ற அமெரிக்கா சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிதி நிறுவனங்கள் இதுக்கு மாற்றாக வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆர்கனைசேஷனாக சைனா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இந்தியா நாங்கள் எந்த பிளாக்லையும் இருப்போம், வெஸ்ட்டை நாங்கள் ஒரேடியாக நாங்கள் போயிட மாட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு கவுண்டர் பேலன்ஸாக SCO பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வராதனால SCOவுடைய ஒற்றுமை மற்றும் அதோடைய நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி ரெண்டுமே கம்ப்ளீட்டாக காலியாகுது. அதுவும் சீனா ஆரம்பித்த SCO சீனா தலைமையேற்று நடக்கும் பொழுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா
பயங்கரவாதத்தை காம்பேட் பண்ணக்கூடியது, பயங்கரவாதத்தை வேறு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டை எஸ்சிஓ மென்ஷன் பண்ணல அப்படின்ற போது இந்த நாடுகளுக்கு நாளைக்கு சைனாவே இப்போ பாகிஸ்தான் அமெரிக்காட்ட காசு வாங்கிட்டு நாளைக்கு ஊகரான இஸ்லாமியர்கள் அவங்க அமைப்புகளுக்கு சப்போர்ட் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ சைனா இந்தியாவோட சப்போர்ட்டை எதிர்பார்க்க முடியாது. சைனா இதை ஏன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் பயங்கரவாதத்தை உள்நாட்டில் ஒரு பார்க்காத ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சைனா மட்டும்தான். வெகு விரைவில் அது எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அடக்குமுறை அப்படின்றது அவங்க சைட்லேயுமே இருக்குது, அவங்களுக்குமே ஃபால்ட் லைன்ஸ் இருக்குது. இப்போது இந்த இடத்துல ரீஜனல் செக்யூரிட்டி மேட்டர் அப்படின்றது கம்ப்ளீட்டாக காலியாயிருச்சு. இப்போ இவங்க எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு ஒத்துமைக்கு வர முடியல. அட்லீஸ்ட் நீங்கள் பலுச்சிஸ்தானையும் மென்ஷன் பண்ணாமல் பஹல்காமையும் மென்ஷன் பண்ணாமல் பயங்கரவாதத்தை கண்டிக்கிறோம்னு சொல்லியிருந்தா கூட அங்கே ஒரு வேல்யூ இருந்திருக்கும். சைனா தன்னோட லீவரேஜை சுத்தமாக இது பண்ணிட்டாங்க. எஸ்சிஓ இப்போ ஒரு வீக்கான அமைப்பாக பார்க்கப்படுது. அடுத்தது எடுத்திங்கன்னா அமெரிக்கா இதை பக்காவாக பயன்படுத்துவாங்க. இந்தியாவுடைய கவுண்டர் டெரரிசம் மெஷர்ஸ், அது ஒரு பக்கம் அவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்தாலும் இந்தியாவுக்கு சில முக்கியமான கவுண்டர் டெரரிசம் மெஷர்ஸ், குறிப்பாக உளவு தகவல்கள், டெரர் ஃபினான்சிங் போன்ற இடத்துல இந்தியாவுக்கு ஒரு ஆதரவான நிலை எடுத்து எஸ்சிஓவை இன்னும் வீக்கன் பண்ணுறதுக்கான வேலையை அமெரிக்கா பார்ப்பாங்க. ஸோ சைனா மற்றும் ரஷ்யாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை குறிப்பாக இந்தியாவிட்டிருந்து கம்மி பண்ணோம் அப்படின்ற போது இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் போகுது. இப்போ சைனாவை எடுத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் தன்னுடைய மிக முக்கியமான ஒரு பார்ட்னர். இந்த டூ டேடி தியரியில் ஒரு டேடி வந்து சைனா. அதே சமயம் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு பஹல்காமை எடுத்துட்டு பலுச்சிஸ்தானை கொண்டு வந்தால் அதுக்கு இந்தியா கிட்ட பேசி ஓகே நாங்கள் உங்களுக்கு லீவரேஜ் தரோம், சில வர்த்தகத்தில் சில முக்கியமான இடங்களில் லீவரேஜ் தரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இந்தியா கூடயும் தன்னுடைய வர்த்தக உறவெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அதே சமயம் பாகிஸ்தானையும் அமெரிக்கா பக்கம் போகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு இதை நடுநிலையை எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சார்பு நிலை எடுக்கிறாங்க அப்படின்ற போது இந்த இடத்துல சைனா கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிறோம். அவங்க ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகுது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அவங்க தள்ளி நிற்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. எப்படி சில இடங்களில் இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லாக தள்ளி நிற்கிறாங்களோ, இஸ்ரேல் ஈரான் போன்ற யுத்தங்களில் சார்பு நிலை எடுக்கலையோ, ரஷ்யா இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா இது மெயின் விஷயம் கிடையாது, எங்களுக்கு லார்ஜர் அப்ஜெக்டிவ் அப்படின்றது செக்யூரிட்டி மற்றும் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் தான், அதில் நம்ம போகணும், எஸ்சிஓ கீழே விழுந்துடக்கூடாது, எப்படியாவது ஒரு இடத்துல பேசி கன்சென்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றது தான் ரஷ்யாவுடைய பொசிஷனாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஓட இந்த சமிட் முடியும் போது இன்டர்னல் டிவிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது தெளிவாகவே தெரியுது. குறிப்பாக ஒரு இந்தியாவுடைய அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய அந்த பேச்சு இந்த காரணத்துக்காக தான் கூட்டறிக்கை வரலை அப்படின்றத ரொம்ப தெளிவாக உலகத்துக்கு படம் போட்டு காமிச்சிருக்கு. அதே மாதிரி இந்தியா சைனா பாகிஸ்தானுடைய ஒற்றுமை இல்லை அப்படின்ற போது இந்தியா ஒரு மிக முக்கியமான நாடு, சைனாக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடு, வலிமையுள்ள நாடு இருக்குது அப்படின்னா அது இந்தியா தான். பாகிஸ்தானை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல இந்தியாவுடைய ரெஃப்யூசல் அப்படின்றது ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. இரண்டாவது, ஒரு மெயின் மெம்பரே கையெழுத்து போடல அப்படின்னா இந்த அமைப்போட நம்பகத்தன்மையோ இல்லை எதுவுமே வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்க போகிறது கிடையாது. இத்தனை நாடுகளுடைய தலைவர்கள் சந்திக்கிறாங்க, வருஷம் அவருடைய உச்சி மாநாடு நடக்குதுன்ற போது அந்த மாநாட்டின் முடிவில் அடுத்தது உலகம் எப்படி போக போகுதுன்றதுக்கான கிளியர் கட்டான ஒரு கன்சென்சல் டிசிஷன்ஸ் வந்து அங்கே தேவை, முடிவு தேவை. ஆனால் அந்த முடிவு இப்போ கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமெரிக்கா இதை நல்லா பயன்படுத்துவாங்க. அமெரிக்கா அதை நல்லா பயன்படுத்தும் போது இதோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு எங்கே தெரியும்னு பார்த்தீங்கன்னா குவாடில் தெரியும். இப்போ இதே பஹல்காமை குவாடில் ஒரு கடும் கண்டனம் தெரிவித்து பயங்கரவாதத்துக்கு எதிராக குவாட ஒரு நிலை எடுத்தாங்க அப்படின்னா இந்தியா குவாடு பக்கம் அதிகமாக போவாங்க, எஸ்சிஓவை மட்டுப்படுத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ரஷ்யா ஒரு ஃபிக்ஸில் இருக்குது. ஏன்னா இந்தியா இல்லாத ஒரு அலையன்ஸில் அது ஒரு சைனா அலையன்ஸில் போய் ரஷ்யா ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பவர், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி அங்கே இருக்கும் பொழுது தான் ரஷ்யா சீனாவுடைய கைப்பாவையாக தெரியாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் அங்கே இருக்குது. ஸோ ரஷ்யாவுக்குமே எஸ்சிஓ சமிட்டில் இப்போ இந்தியா வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா இது ஒரு சைனீஸ் லெட் அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிடும். ஆனால் இந்தியா எஸ்சிஓ விட்டு வெளியில் வரக்கூடாது, வரவும் மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யா சைனா மட்டும் கிடையாது, சைனாவும் நமக்கு கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல எதிரி கிடையாது. சில இடங்களில் இந்த முரண் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் குவாட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு மிலிட்ரி அலையன்ஸாக உருவாகிற வரைக்கும் இந்து மகா சமுத்திரத்தில் எஸ்சிஓ அப்படின்றதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும், G20 அப்படின்றதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும், G7க்கு நம்ம அழைப்பு கொடுக்கும்போது அதையும் நம்ம போய் பங்கெடுத்துட்டு பேலன்ஸ் பண்ணணும்.
ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். இது தவிர பிம்ஸ்டெக் அப்படின்ற ஒரு அலையன்ஸ் இருக்குது. அந்த அலையன்ஸ் இந்தியா லெட் அலையன்ஸ். சார்க்குக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடியதான் பிம்ஸ்டெக் அலையன்ஸ். அந்த இடத்துல பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மீண்டும் சார்க்கை ஒரு வடிவம் கொடுத்து அதுக்கு உயிர் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. பட் அது சார்க்கு எழும்புறதுக்கான வேறு வாய்ப்பே கிடையாது. மாலத்தீவோ இல்லை இலங்கையோ இல்லை நேபாளோ பூட்டானோ மீண்டும் இவங்க கூட சேர்ந்தாங்க அப்படின்ற போது இந்தியா அதுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷனை கொடுப்பாங்கன்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது ஒரு கிளியர் கட்டாக ஒரு பேலன்சிங் ஆக்ட் வந்து இங்கே மிஸ் ஆகுது. ஸோ டு சம்மரைஸ், இப்போ யார் யார் என்னென்ன நிலை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆஸ்பெக்ட், இப்போ டெரரிசம்னு எடுத்திங்கன்னா எல்லாமே எஸ்சிஓ இப்போ இந்த பேரே சொல்லாததுனால அதோட கிரெடிபிலிட்டி வந்து போகுது. அமெரிக்கா இதை பயன்படுத்தும். சைனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பலுச்சிஸ்தான் வேணும்னு சொல்கிறாங்க, ஆனால் பஹல்காம் வேணான்னு சொல்கிறாங்க. ரஷ்யா நியூட்ரலாக இருக்காங்க, ப்ராடர் கோல்ஸை பார்க்குறாங்க. அடுத்தது இதோட எஸ்சியோட ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸு கம்ப்ளீட்டாக இதோட ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ கம்மியாகுது. ஏன்னா நீங்கள் 10 நாள் 5 நாள் போய் எல்லாம் பேசி முடிச்சுட்டு முடிவாக ஒன்றுமே இல்லை அப்படின்ற போது உலகம் உங்களை சீரியஸாக எடுத்துக்காது. இந்தியா, சைனா, அமெரிக்கா இதை பயன்படுத்தி இந்தியாவோட ஒரு உறவை முன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்ப்பாங்க, குறிப்பாக குவாடில். சைனாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்தியா கிட்ட ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும், வேறு சில இடத்துல இந்தியாவுக்கு கன்செஷன்ஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் பயன்படுத்தப்படக்கூடிய, அதாவது நம்மளுடைய விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்பெஷல் ஃபெர்டிலைசர்ஸ், போரான் போன்ற பூக்கிறதுக்கும் காய்கறதுக்கும் தெளிக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே சைனா வேணும்னே டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பருவமழை வந்துருச்சு, இப்போ அடுத்தது அறுவடையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மாதிரியான இடங்களில் ஒரு கன்செஷனை கொடுத்து இந்தியாவை வழி கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அது நடக்காது. பைலேட்ரல் ரிலேஷன் அப்படின்றது டிப்ளமேசியை சைனா பார்ப்பாங்க. ஆனால் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. இது எந்த அளவுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி மீட்டிங்ஸில் சமிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கைக்குலுக்கல் அப்படின்றது, ஹேண்ட் ஷேக் பண்ணுறது ரொம்ப நார்மலாக இருக்கும். இந்த முறை பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு பக்கம், நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு பக்கம், கிட்டத்தட்ட ராஜ்நாத் சிங் அவர்கள் முறைச்சி தான் பார்த்தாரு. இந்த ரொம்ப ஒரு உக்கிரமான இந்த ஹோஸ்டலிட்டி தெளிவாக தெரிஞ்சுது. கை கொடுக்கறதுக்கெல்லாம் அங்கே பேச்சே கிடையாது, எதிரி தான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ சைனா தன்னைத்தானே பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குறேன்ற பேரில் தன்னோட ஒரு மிக முக்கியமான ஆர்கனைசேஷனை இன்னும் இதை வந்து வலிமையற்றதாக்குறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.